ஜனாதிபதி பதவியேற்று 2 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு 285 கைதிகள் இன்று பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டனர். அத்துடன் ஜனாதிபதியின் 2 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு பல சமய நிகழ்வுகளும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அவர் செய்திருக்கும் சேவைகள் எல்லாம் அளப்பரிய சேவை என்றுதான் கூற வேண்டும். தமிழ் மக்களுக்கும் இந்து சமுதாயத்துக்கும் பல உதவிகளை செய்து முன்னேற்றத்துக்காக முன்வந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்கவே கூடாது. அவருடைய அடிகோலின் மூலமாகத்தான் இன்று இந்த சமுதாயம் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சீவியம், அவர் மேன்மையாக மேலும் வளர்ந்து அவர் சமுதாயத்துக்கு கடமை செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இதேவேளை ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி வவுனியா தாண்டிக்குளம் கந்தசுவாமி கோயிலிலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கடந்த கால ஆட்சியில் அதாவது சிறுபான்மையின உரிமைகள் மிகவும் மறக்கப்பட்டிருந்தது. சிறுபான்மையின மக்களின் மிகவும் ஆதரவுடனும் ஆட்சி அவர்களுக்கு கைமாறியது. ஒவ்வொரு கட்டமாக எமது சிறுபான்மை மக்களுக்கு இருந்த மிகவும் பாரிய சில பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து கொண்டிருக்கின்றது. சிறுபான்மையினருக்குரிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வவுனியாவில் தெரிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. திருகோணமலை வெறுகல் பகுதியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 150 குடும்பங்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. யுத்த காலத்தில் உறுதிகளை தொலைத்தவர்களுக்கே காணி உறுதிப்பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட்டன. இதேவேளை வெறுகல் வைத்தியசாலையில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பண்டாரவளை சென்ட் ஜோசப் பாடசாலைக்கு அருகாமையில் இருந்து மாநகர சபை சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் எனும் துணியில் பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து 425 பேருக்கு ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவினால் காணி உறுதிப்பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி பதவியேற்ற 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு கொட்டகலை கிறிஸ்டல் ஃபார்ம் தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 20 வீடுகள் இன்று கையளிக்கப்பட்டன. ஏன்னா ஒரு காலத்துல காங்கிரஸ் நினைச்சா தான் எதுவும் செய்ய முடியும், காங்கிரஸால தான் எதுவும் செய்ய முடியும், காங்கிரஸ் நினைச்சா மட்டும் தான் வீடு கட்டி கொடுக்க இந்த கனவெல்லாம் மாறி போச்சு. இப்ப திகாமரை நினைச்சா தான் செய்ய முடியும் வந்துருச்சு. ஆனா அதை ஆங்காரமா எடுக்கல, அதை ஆணவா எடுக்கல. இதெல்லாம் தெரிய மாட்டேது. அது கருப்பு கண்ணாடி போட அப்படித்தான். அந்த கருப்பு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு பார்த்தா திகாமரை எப்படி வேலை செய்யறான்னு தெரியும். எல்லா தோட்டங்களுக்கும் ஒவ்வொரு தோட்டம் இல்லாம அந்த பகுதியை அபிவிருத்தி செய்ய போறாங்களா? எங்க அபிவிருத்தி செய்யறது? அபிவிருத்தி நான் தான், ஜனாதிபதி பிரதிநிதி நான் தான், ஜனாதிபதி மட்டுமல்ல பிரதமர் பிரதிநிதி நான் தான். 2020 மட்டும் என்ன மீறி அங்க செய்ய மாட்டாங்க. இருந்தா ஜனாதிபதி ரோட்டு போடணும், எங்களுக்கு காசு ஒதுக்கி தாங்க, அவர் காசு ஒதுக்கி தருவாரு. இங்க வந்து ரோட்டை அடிக்க வைக்கவே விட மாட்டானுங்க, அது நிப்பாட்டிடுவானுங்க, குண்டு அனுப்புவானுங்க, கல்லடிப்பானுங்க. இந்த வேலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வர சொல்லுங்க பாப்போம், ஒரு இடத்துல வந்து கல்லடி சொல்லி பாருங்க பாப்போம். என்ன பவர், போலீஸ் பவர் எல்லாம் வச்சுட்டு ஆட்டம். இந்த ஆட்டம் மங்கி போச்சு இப்ப. ஆனா நான் அப்படி செய்யலையே.